அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். 2 இட்லி 1 வடை. ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்த என்ன ரவுடியாக்கி எவ்வளோ ராவா சாப்பிட்றாங்க. சாப்பிடட்டும் சாப்பிடட்டும். கொச்சா, ஆப்பம் செம சூப்பர், சாப்பிடுங்க. ஆஹா, ஆப்பம்னா இதுதான்யா, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. கொச்சா, பாயா செம்ம, சாப்பிடு கொச்சா. ஏதோ இப்போ சாப்பிட்றேன்டா. ஆஹா, பாயான்னா இதுதான்டா பாயா. அப்படியே வச்சா வழுக்கிக்கிட்டு போகுது. கொச்சா, பிச்சு போட்ட பரோட்டாவும் கொத்துக்கறியும் சூப்பராக இருக்குது. ஆமாண்டா, சூப்பர் ஹோட்டலுக்கு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நிலவரத்தை பார்த்துட்டு இந்த ஹோட்டலையே கண்டினியூ பண்ணுவோம், ஓகேவா? ஆஹா, என்னது நம்ம சாப்பிட்றது எல்லாம் சப்ளையர் அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்க்கட்டும், நமக்கு என்ன, நாம் நம்ம ஜோலியை பார்ப்போம். கொச்சா, இனிமே தினம் இதே ஹோட்டலுக்கு தான் நம்ம வரணும். வந்துட்டா போச்சு. ஆமாம், இது போதுமா இல்லை இன்னும் வேணுமா? இன்னைக்கு இது போதும் கொச்சா. சென்னையில் போனி இந்த ஹோட்டல் தான். 1 hour later. கொச்சா, எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அப்புறம் என்னடா, கிளம்ப வேண்டியது தானே? அம்மா, வேறு ஏதாவது வேணுமா? ஆஹா, கிளம்புற நேரத்தில் கரெக்டாக வந்துட்டானே ஐயா. தம்பி, எதுவும் வேண்டாம். இனிமே நீங்கள் அடிக்கடி இந்த கடைக்கு வரணும். ஆஹா, நம்மளை பற்றி தெரியாமல் எவ்வளோ அன்பாக வரணும்னு சொல்கிறான். சொல்லட்டும் சொல்லட்டும், கண்டிப்பாக வருவோம். இந்த கடை திறந்ததுலேருந்து இது வரைக்கும் யாரும் இவ்வளோ பெரிய பில்லுக்கு சாப்பிட்டதில்லை. இந்தாங்க பில்லு. என்னது இது? சாப்பிட்டதுக்கு பில்லு. ஐயோ, கோச்சா கோவமாயிட்டாரு. அமைதிக்கு பெயர்தான் சாந்தி. நல்லா தின்னுட்டு பில்லுக்கு பணம் கேட்டால் பாட்டா பாடுறீங்க. பணத்தை ஃபைசல் பண்ணிவிட்டு அப்புறமா பாட்டு பாடுங்க. ஐயோ, மறுபடியும் கோச்சா பயங்கரமாக கோவமாயிட்டாரே. அமைதிக்கு பெயர்தான் சாந்தி. அடச்சி, பாட்டை நிறுத்துங்க. பில்லுக்கு பணம் கேட்டால் ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்க பாடுற மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க. என்னது, ரோட்டில் போகிற பிச்சைக்காரனா? அண்ணன் யாருன்னு தெரியுமா? உங்கள் அண்ணன் யாரா வேணுமாலும் இருக்கட்டும், அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? என்னது, பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான். டிஷு, எப்பா ஏன்னா இப்படி அறிஞ்சிங்க? நான் யாருங்கிறத அவங்ககிட்ட மொதல் சொல்கிறா. வேறு ஏதாவது அசிங்கமாக சொல்லிட போகிறான். ஹலோ அண்ணனா, கோவை கோச்சா. கோவை கோச்சான்னா கோவையிலேயே ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு அங்கேருந்து இங்கே வந்தார்? ஆஹா, கரெக்டாக தான் ஏன் கேட்குறான். ஆனால் கோவையில் நடந்ததை இவங்கிட்ட நாம் சொல்ல முடியாதே. ஓசியில் வளைச்சி வளைச்சி தின்னுட்டு கோவப்பட்டா நல்லா இருக்காது. ஆமாம், மொத்தம் 3000 ரூபாய் இருக்குது. மரியாதையாக பணத்தை எடு. என்னடா இது, கோவை கோச்சான்னு சொல்லியும் பில்லுக்கு பணம் கேட்குறான். தம்பி, நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட நீ பணம் கேட்குற. ஆமாம், நீ யார்? அம்மா, மறுபடியும் நான் யாருன்னு கேட்குறான் பாடுறா. சாப்பிட தெரியுது, பில்லு கொடுக்க தெரியலையா? வெக்கமாக இல்லை? அப்பா, என்னது இது? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் என்னமோ பணம் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனை நீ அடிச்சிட்டா நான் பில்லு கேட்காம போயிடுவேன்னு நினச்சியா? தள்ளி நினைக்குவோம், இல்லைன்னா கோச்சா பொழிச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார். என்னது, அடிப்பேன்னு சொல்லி தள்ளி போயிட்டான். இப்போ நம்ம கோவத்தை எப்படி காட்டுறது? இப்போது பணம் தரப்போகிறீங்களா இல்லையா? கோச்சா பேரை சொன்னாலே அவன் கொலை நடுங்கி கிடக்குறான். இவன் என்னடானா நம்மக்கிட்டேயே பணம் கேட்குறான். ஹலோ அண்ணன், கோவை கோச்சாயா? நீ எந்த கோச்சாவாக இருந்தாலும் பலிக்காது. இங்கே உன் பாச்சா, பணத்தை எடு. என்னடா மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கிறான். சே, பக்கத்தில் நிற்க விட மாட்டேங்கிறாரு. மற்றவங்களை அடிக்க மாட்டேங்கிறாரு, ஆனால் எங்களை மட்டும் பொடிச்சு நான் அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கார். நாங்கள் திருப்பி அடிக்க மாட்டோம்ல. தம்பி, பணமெல்லாம் தரமாட்டோம், கிளம்பு. உங்ககிட்ட பணம் வாங்காமல் நான் போக மாட்டேன். நான் ஒரு பயங்கரமான ரவுடி. ஐடி கார்டு வச்சிருக்கியா? என்னது, ரவுடிக்கு ஐடி கார்டா?
இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.